இங்கே வந்த பிறகு இந்த திரை உனக்கு தேவையில்லை. யார நீங்க குற்றவாளியாக்கி சிறையில தள்ளணும்னு நினைச்சீங்களோ அவனே இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமே உன்னை அடையாளம் காட்ட யாருமே இல்லை. நீ சுதந்திர பறவையா பறக்கலாம். நாங்க சாமர்த்தியமா அவன் உள்ள தள்ள பார்த்தோம் சார். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இவளை கொலை பண்ணினாங்கிற பயத்தை நாங்க அவனுக்கு ஏற்படுத்தாம இருந்தா இங்க இப்படி குஷியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். குண்டோட நாங்கள் அவனோட கம்பி அடிக்கிட்டு எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? ராணி, நீ ஒருத்தர் பக்கம் இழுக்கணும். யாரு? டிஐஜியோட மகனே. என்னுடைய அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்ல அவனுக்கு பங்குண்டு. பயம் கொஞ்சம் துடிப்பானவன். எனக்கு ஒரு சின்ன பயம். அவன் தீட்டின மரத்திலேயே பதம் பார்த்தான்னா என்னையே காட்டி கொடுத்துருவேன் பயமுறுத்தினான்னா. கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். ஜாகிரதை, அவன் ரொம்ப புத்திசாலி. உன் வலையில அவன் மாட்டுறதுக்கு பதிலா அவன் வலையில நீ மாட்டிட்டு போற. அப்புறம் உன்னோட பறந்துட போறான். இந்த ராணி பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அந்த ஆளோட பேரு? என்ன ஜெகதீஷ் பாக்குறேன்? ஒன்ன மாதிரி பெரிய மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் கட்டி வச்சிருக்கிற அந்தரங்க விளையாட்டு மைதானம், சீக்ரெட் பிளே கிரவுண்ட். வண்டர்ஃபுல். அதை விட வண்டர்ஃபுல். அதை பத்தியா கிளியோபாட்ரா? போ விளையாடு. Go ahead.
வெரி குட் வெரி குட் ரியலி மார்வெலஸ் யூ ஆர் சிம்பிளி கிரேட் ஜெகதீஷ் நீ பெரிய புத்திசாலி ஒவ்வொரு தடவும் ஒரு ஐடியாவோட வர்ற ஒவ்வொரு பிளானும் நமக்கு லட்சமா பணத்தை கொடுக்குது இதுக்கு ஈடா நான் உனக்கு ஒரு பெரிய பரிசு தர போறேன் பரிசு என்ன சார் பிரமாதம் என்னதெல்லாம் உங்களுக்கு என்னது நோ பிசினஸ்ல கிளியர் கட்டா ஒரு முடிவு வேணும் இது வரைக்கும் உனக்கு நான் 10% லாபம் கொடுத்தேன் இன்னையில இருந்து 25% கொடுக்க போறேன் சார் தெரியாதவங்கிட்ட தான் பங்கை பத்தி பேசணும் நமக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் உறவு போல ஆயிட்டோம் இனிமே என்ன சார் பங்கு வேண்டியிருக்கு மணி இஸ் நாட் எவ்ரிதிங் உங்க வாழ்க்கையில எல்லா வசதியும் இருக்கு ஆனா ஒரே ஒரு கடமை மட்டும் பாக்கி இருக்கு அதையும் முடிச்சிட்டீங்கன்னா ரைட் ஜெகதீஷ் நானே ராதாவுக்கு நல்ல மாப்பிளையா தெரிவிக்கிறேன் ஏன் உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பையனா அழகனா யோகியனா புத்திசாலியா இருந்த சொல்ல என்ன சார் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன புத்திசாலின்னு சொன்னீங்க அதுக்குள்ள போய் ஜெகதீஷ் பிசினஸ் வேற பொண்ணோட வாழ்க்கை வேற அண்டர்ஸ்டாண்ட் ஜெகதீஷ் சில நேரங்களில் எல்லாம் மீறி போறான் அவன் பேர்ல எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும் நம்ம எதிர்த்தவன் எதுவும் செய்ய முடியாதுன்றதே அவனுக்கு நாம உணர்த்தணும் நிரூபிக்கணும் ஜெகன் சார் எந்த மனைய உங்களை எதிர்க்கிற அளவுக்கு வந்தான் நானா எட்டி நிக்கவே முடியாதவன் உங்களை எப்படி சார் எதிர்த்து நிக்க முடியும் என் பேச்ச நீ கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள விவகாரம் இருக்காது இல்லையா வாஸ்தவம் தான் என்னை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கடல்ல விழுந்தவனுக்கு நான் கை கொடுப்பேன் ஆனா அவன் என்னையே இழுத்தான்னா மிஸ்டர் ஜெகநாத் இப்ப எங்கிட்ட பல பெரிய மனுஷங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் நான் டிஐஜியோட ஒரே மகன் அந்த காரணத்துக்காகத்தான் உனக்கு வியாபாரத்துல பங்கு நீயா கேட்டியே லிப்ட் ஞாபகம் இருக்கா என்னாலதான் உங்களுக்கு கிடைச்சது லிப்ட் அது ஞாபகம் இருக்கா அதுக்காக தான் நமக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஜெகநாத் நான் உங்க மகளை விரும்புறேன் ஜெகதீஷ் இந்த போட்டோவை பாத்தியா இத பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மடையனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ஜெகநாத் இந்த போட்டோவை பாத்தியா இத பார்த்ததுக்கு அப்புறம் எந்த முட்டாளும் உன்ன மாமனாரை ஏத்துக்க மாட்டான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே சாக்கடையில விழுந்திருக்கோம் பரவாயில்ல ஜெகதீஷ் வார்த்தையை வளர்க்காது வளர்த்தா இந்த போட்டோ நாளைக்கு பேப்பர்ல வரும் உங்க அப்பாவுடைய மானம் மரியாதை கௌரவம் அத்தனை அந்த 20 பைசா பேப்பரோட பறந்து ஜெகநாத் இதே போட்டோ அதே பேப்பர்ல வரும் அதுக்கப்புறம் பெரிய மனுஷன் போர்வேல் இருக்கியே இந்த கௌரவம் செல்லா காசை மிரட்டுறியா கட்டி புரண்டிய காதலி அவர் மோசடி குற்றவாளி அவளுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்ததாக சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்புறம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஜெகன் சார் கடல்ல விழுந்தவனுக்கு நான் கை கொடுப்பேன் ஆனா அவன் என் கையை பிடிச்சு இழுத்தான்னா நான்சென்ஸ் இவங்க கை உன் மேல படத்து நிலைக்கு போயிடு இல்ல என்னடா பண்ணு கூட்டாட்டை வாழ்க்கு நான் சொல்றவங்க காதல விடுங்க ஏன் பாத்துக்கிறீங்க கமான் கமான் நீ சொல்றது எதுவுமே அவங்க காதல விடாது உனக்கு எது சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் சொன்ன நினைவு இருக்குல்ல நேத்து அவங்க உனக்கு சொந்தம் இன்னைக்கு எனக்கு சொந்தம் நாளைக்கு உன் மகளும் எனக்கு சொந்தம் அவகிட்ட சொல்லி வை come on out all of you sorry mama oh excuse me mr மாமனார் உடம்பெல்லாம் வலிக்குது இல்ல let's have a drink come on come on கமையா உங்களை பொறுப்பான அதிகாரியை நம்பி ராஜாவை பெயில்ல விடுறேன் சார் நான் இப்ப அதிகாரியா வரல அப்பனா வந்திருக்கிறேன் நாளைக்கு என் மகளுக்கு இந்த பயரோட தங்கச்சிக்கு கல்யாணம் அந்த நேரத்துல அவன் வீட்டுல இருக்கணும் 2 நாள் மகன் வீட்டுல இருந்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமை சரி இது ஒரு கையெழுத்து போடுங்க நாளன்னைக்கு காலையில ராஜா அங்க இருக்கணும் நாளன்னைக்கு என்ன சார் என் தங்கையோட கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷம் நான் இங்க இருப்பேன் மடையா பொண்ணு மாப்பிளைய அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடணுமே அந்த வேலையை யார் செய்வா உங்க அப்பா நான் செய்வான் ராஜா நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு மறுநாள் மருமக அழைப்பு மக பூந்த விட்டு போயிடுவா மகன் ஜெயிலுக்கு வந்துருவான் நானு ராமையா நீங்க சப் இன்ஸ்பெக்டர்ங்கிறதையே மறந்துட்டீங்க உத்தியோகம் தான் சார் சப் இன்ஸ்பெக்டர் உள்ள அப்பனாச்சே பெத்தவனாச்சே ரொம்ப நன்றி சார்
ரொம்ப நன்றி.